வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் மொத்தமாக 4 அப்டேட் பார்க்குறோம். முதல் அண்ணாமலை அவர்கள் உன்னி முகுந்தன் அப்படின்னு கேரளாவுடைய சினிமா ஸ்டார் ஒருத்தங்க அவங்கள சந்திச்சுக்கிறாங்க. அவர் இங்கே அண்ணாமலை அவர்களை பார்த்துருக்காங்க போல். அதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய பதிவு போட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் ரிப்ளை கொடுத்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இது முதல் அப்டேட். ரெண்டாவது பதிவு லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், சவுத் தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் போய் அட்ரஸ் பண்ணாங்களாமா. அந்த காலேஜில் ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி ஸ்பீச் ஒன்று பேசியிருக்காங்க. அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு ஒரு 5 கேள்விகள், அதுக்கு இவருடைய பதில்கள், இதை ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு அது ரெண்டாவது அப்டேட்டு. மூணாவது, அண்ணாமலை அவர்கள் நம்மளுக்கு தெரியும் ஒரு என்ஜிஓ ஒன்று நடத்துகிறாங்க, வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. அந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் அவங்க என்ன பண்ணாங்க போன வருஷம்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி ஒரு நியூஸ் லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு மட்டும் ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் நாலாவது பற்றி அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது என்னென்னு நான் பிரீஃபாக சொல்லிடுறேன். இதனால தான் என்னுடைய அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னு பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நடத்துறது போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். முதல்ல நான் இந்த உன்னி முகுந்தன் அவங்களுடைய பதிவு வாசிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை சொல்லிடுறேன். உன்னி முகுந்தன்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் ஒரு நல்ல மூவி ஸ்டாரு. எனக்கு அவர் படத்தில் பிடிச்ச படம் இல்லை ஒரு தெரிஞ்ச படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாளிகைப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப சுவாமி படம் ஒன்று இருக்குது. ரொம்ப நல்ல படம். ஒரு சின்ன குழந்தைங்க சபரிமலைக்கு போகிறப்போ அவர் ஐயப்பனுடைய ஒரு என்ன சொல்கிறது ரெப்ரசன்டேட்டிவாக அவர் அவங்கள காப்பாற்றுவாங்க. ஐயப்பன் மாதிரியும் அதை காமிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோம். On the very first day of 2026, I found myself at the lunch table with a man whose journey has quietly inspired many, including me, Sri Annamalai, senior BJP leader, former Tamil Nadu BJP president, a dear friend and someone the Gen Z can truly look up to. What began as a simple meal soon became a heartfelt conversation, spanning life, politics, sports, cinema, and the choices that shape us. Amid shared stories and laughter, I was reminded how rare it is to meet someone so grounded, despite having lived such a demanding, disciplined, and courageous life. I shared with him how inspiring it was to see a police officer step beyond the certainty of the uniform into the unpredictable world of mainstream politics, driven purely by conviction. His book Beyond Khaki stayed with me not just as a reader, but as someone who believes that most meaningful journeys are guided by purpose, not comfort. My heartfelt thanks to Annamalai and his family for the warmth, the lovely homely food, and the generous time. It made the afternoon truly special. This meeting had been long pending, but perhaps the timing was perfect, the very first day of a new year. Thank you, dear friend, for your time, your thoughts, and your warmth. Best wishes always, and here's to finally playing that long pending cricket match, in case we play. It was indeed great to meet an inspiring personality who is now a dear friend too. ஸோ அதுக்கு அண்ணாமலையோட பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன். இட் வாஸ் an absolute pleasure to host you today, dear brother திரு உன்னி முகுந்தன். I truly cherish the time spent with you. Wishing you continued success and greater milestones in your cinematic journey. And yes, the cricket match we spoke about is definitely happening sooner than we think. எனக்கு இந்த மீட்டிங் ரொம்ப ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சினிமா சச் அ பவர்ஃபுல் டூல். அதாவது சினிமா மட்டும் இல்லை, சினிமா பிரபலங்களும் இப்போ தான் சினிமாவை கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் சினிமா பிரபலங்கள் இன்னுமே ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறதுலாம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேரளாவில் இருக்க ஒரு வளரும் கலைஞர், யங்ஸ்டர், அவர் அண்ணாமலை அவர்களை ரெகக்னைஸ் பண்ணுறாரு, அதே மாதிரி என்டார்ஸ் பண்ணுறாருங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு டாப் லீடர் அவர் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஓப்பனாக அவங்க மனசில் படுறது சொல்லணும், இல்லை அட்லீஸ்ட் மனசில் இதெல்லாம் கரெக்டாக படணும். அது பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்டின் ஆர்டிக்கல் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டிக்கலோட தலைப்பு ஐ டோன்ட் நோ அபவுட் பாலிடிக்ஸ் பட் திஸ் ஹிட்ஸ் டிஃபரெண்ட். அதாவது அது அரசியல்லாம் தெரியல, ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலேஜில் ஒரு 800 இளைஞர்கள் இருந்தாங்க. நான் மேடையில் ஏறி பேச போனேன். நான் பேப்பர் என்ன பேசுகிறதுன்றதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு போயிருக்கேன். ஆனால் அங்கே போய் நான் இளைஞர்களை பார்க்குறேன். எல்லோரும் கையில் ஃபோன் வச்சுருக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஐயோ, திரும்ப அவர் அருவ போட போகிறாரோ அப்படின்ற ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம என்னது எப்பயும் போல் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம அவங்களோட கலந்துரையாடலாம் அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு நான் அவங்கள பார்த்து, சரிப்பா ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள், வாய்ப்பு கிடைச்சா நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடிடுவேங்க, தமிழ்நாட்டிலலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, கை தூக்குங்க அப்படிங்கிறேன். பாதிக்கு மேலே எல்லோரும் கை தூக்கிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், சரி தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகணும், வளரணும், எங்கேயாவது இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற வளர்ச்சி நல்ல ரோடு, அதாவது மழை பெஞ்சால் தண்ணியில் முங்காத ரோடுகள்,
அப்புறம் நல்ல வந்து வேலை, நல்ல சம்பளம் இதெல்லாம் கிடச்சிதுன்னா இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஒருத்தர் வந்து கூட்டத்துலேருந்து கத்துறாரு, ஒரு பையன் என்ன கத்துறாருன்னு சொன்னால், சார் அது மட்டும் பத்தாது சார், வாடகையும் கம்மியாக இருக்கணும் சார், இங்கே வாடகை பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால், அவங்களுக்கு லெக்சர் கொடுக்குறத விட்டுட்டு அட்வைஸ் பண்ணுறேன், நான் அவங்கள்ட்ட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வந்து இது பண்ணுறேன்றதை விட்டுட்டு அவங்க கூட உட்காந்து நார்மலாக பேசினாலே பாதி பிரச்சனை சால்வ். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு பேசினாலே அதுவே ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், சரிப்பா நம்ம பேசுவோம், இதை பற்றி எல்லாம் பேசுவோம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது லெக்சர் நினச்சிடாதீங்க, உங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் மொட்டை மாடியில் உட்காந்து நீங்கள் பேசுகிறதா நினச்சிக்கோங்க, என்கிட்ட வந்து வெளிப்படையாக என்னென்ன உங்களுக்கு யோசனை இருக்குங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு நான் வந்து அவங்கள்ட்ட ஓப்பன் அப் பண்ணேன். அப்போது அவங்க நிறையா கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் மொத்தமாக அப்படி தான் அவர் டிசைன் பண்ணி அவர் சொல்கிறார், இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறது. ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட வீடியோலாம் ரிலீஸ் ஆகலை நம்மளுக்கு, எந்த காலேஜ் எங்கே நடந்தது எப்போ நடந்ததுன்றது இப்போ தெரியல. ஸோ அது அப்போ வந்து முதல் கேள்வி இதுதான், உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரெண்ட் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணும். ஆமாம், நம்ம நினச்சதோட ரெண்ட் பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனை தான், அதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு பையன் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு சொன்னால், சார் நாங்கள் எதுக்கு சார் இந்த நாட்டை வந்து வளர்க்குறதுக்கு பில்டு பண்ணுறதுக்கு கஷ்டப்படணும், அப்படி படுறதுனால எங்களுக்கு வாழ்க்கை பூரா வந்து நாங்கள் வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி தானே இருக்கும், நாங்கள் எதுக்கு வந்து நேஷன் பில்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பையன் கேட்குறாரு. ரொம்ப ஒரு உண்மையான நேர்மையான ஒரு கேள்வி, இது எல்லோரும் கேட்குறது இல்லை. ஸோ அவர் வந்து கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைப்பா எதுக்குன்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிறதுனால, இங்கே வந்து நாடு நல்லா வளர்கிறதுனால ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கும் வந்து வேலை கிடைச்சி அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு தான் குழந்தைங்கள அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்ல, அது நல்லது தானே அப்படிங்கிறாரு. ஸோ எனக்கு அந்த பார்வை பிடிச்சிருச்சு. அதாவது என்னென்னா, மற்றவங்களும் எல்லோரும் வேலையை விட்டு வெளியே போய் வேலை பார்க்க போகிறேன்னு வெளியே போனாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் பிரேக் தானே, அவங்க மனசு கஷ்டப்படல, குழந்தைங்க பிரிஞ்சிருக்கணுன்ற மனசு கஷ்டப்படல. அப்போ நம்ம நாடை வளர்த்தோம்னு சொன்னால் அப்படி அப்பாவையும் குழந்தையும் பிரிக்கிறத தடுக்கலாம் இல்லை நம்ம அப்படிங்கிறாரு. ஸோ இது முதல் பதில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொன்று வந்து நம்ம நாடை வளர்க்குறது வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம், தியாகம் பண்ண போகிறோன்றதுக்காக பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம நாடை வந்து பெருசாக வளர்க்குறோம், பெருசாக வந்து பலப்படுத்துகிறோம், நம்ம தங்குற வீடை எப்படி சரி பண்ணுறோமோ அந்த மாதிரி சரி பண்ணுறதா தான் நம்ம பார்க்குறோம், இது தியாகம் கிடையாது அப்படிங்கிறது. அடுத்து வந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் ஜென்ரேஷன்லாம் லேசின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் இளைஞர்களை பார்த்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க போல். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா இது எப்படி சொல்கிறீங்க, நைட் 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கீங்க, மீம் க்ரியேட் பண்ணுறீங்க, அனுப்புகிறீங்க, 3-4 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி லேசியாக இருந்தால் எப்படி இவ்வளோ வேலைகள் பண்ண முடியும், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, இது லேசின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு சில வேலைகள் வேறு வேலைகளாக அட்ஜஸ்ட் ஆகிருக்குது. இது வந்து சிஸ்டம், நம்ம நாட்டோடைய சிஸ்டம் வந்து 1.0 ரன் ஆகிட்டுருக்கு, நீங்கள் வேறு வெர்ஷனில் ரன் ஆகிட்ருக்கீங்க, காம்பேட்டபிலிட்டி இல்லை. ஸோ என்ன வேலை பண்ணுறீங்கிறது தான் வந்து வேறு வித்தியாசமான கருத்து இருக்கலாமே ஒழிய, நீங்கள் வேலை பண்ணுறதுல சோம்பேறியாக இருக்கிறீங்கிறதுக்கு வந்து எனக்கு அந்த உடன்பாடு கிடையாது, அப்படி கிடையாது அப்படிங்கிறது. அப்போது அவர் நான் சிஸ்டம் 1.0 வெர்ஷன் ரன் ஆகிட்டுருக்கு, இளைஞர்கள் வந்து வேறு வெர்ஷன் இருக்காங்கன்னு சொன்னோன்னே, அப்போ அரசியல் தலைவர்கள்லாம் வந்து அதே தானே சார் நடந்துகிட்ருக்கு, அப்படி ஒன்றும் சிஸ்டம்லாம் மாறுற மாதிரி தெரியல, எல்லா அரசியல் அதே தானே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன உண்மைன்றதை பாருங்கள், அரசியல்வாதிகள் சொல்கிறது எப்படி இருக்குது, செய்கிறது எப்படி இருக்குன்றதை பாருங்கள், கிரிட்டிக்கலாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், அதுபடி முடிவெடுங்க. இல்லை ஒரு அரசியல் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அவங்கள வந்து டோட்டலாக இது பண்ணிவிடுங்க, கேன்சல் பண்ணிவிடுங்க. அது நானாக இருந்தாலும் என்னோடய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் என்னையும் கேன்சல் பண்ணுங்கள், அது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போது டெமோக்ரஸிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கணும், அந்த பவரை நீங்கள்லாம் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது பேசி இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பெல் அடிச்சிருச்சு. பெல் அடித்த உடனே அந்த பயந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லாம் நின்றுது, க்ரௌட் ஆகிடுது. அப்போது நான் க்ரௌடை பார்த்து பேசிகிட்டு இருந்த தருணத்துலேருந்து அவங்க கூட உள்ளே போய் நான் வந்து நிஜமான பேச்சுவார்த்தைக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போது என்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் எங்களோட பொசிஷனில் இருந்தீங்கன்னா என்ன சார் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இந்த க்ரௌடுக்குள்ளே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. எனக்கு வந்து அந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்டோடைய சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அவர் இப்போ இப்படி இருக்கிறாரு, அதாவது இப்போ அண்ணாமலை அவர்கள் அப்படி இருக்குதுங்கிறது வேறு, நம்ம வயசில் நம்ம பொசிஷனில் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு, நானும் இங்கே இருந்திருந்தேன்னா என்னோடய க்ரஷ் வந்து நான் போட்ட சோஷியல் மீடியா ஸ்டோரியை பார்த்துட்டாலா பார்க்கலையான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் இன்டர்நேஷனல் நம்மளுக்கு என்ன மார்க் வரும்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன். இதுதான் என் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருந்திருக்கும்
இந்த டயத்தில் நான் இருக்கும் போது அதான் என்னோட மைண்டாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறார். இந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பதில் ஏன் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால், நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால், இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் போல், சின்ன வயசுலேருந்தே பெரிய படிப்பாளி போல், சின்ன வயசுலேருந்தே வந்து பயங்கரமான சிந்தனை கொண்டு வாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம அந்த மாதிரி ஆக முடியுங்கிற தாட்டே கட் ஆயிடுது. ஏன்னா நான் வேறு மாதிரி, இவர் வேறு மாதிரி, அப்போது இவங்களாம் வேறு லீகு, அப்போ இவங்கள மாதிரிலாம் நம்ம ஆக முடியாது. இப்போ மோடிஜி மாதிரிலாம் ஆகணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. ஏன் நினைக்கிறதே கிடையாதுன்னா, அவர் வேறு பிறவி, அவர் இவர் தெய்வ பிறவி. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்துருக்கணும். நம்ம என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது, நானும் காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் இருந்திருப்பேன், நானும் காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன்னு பதில் சொல்லும்போது என்ன தோணுதுன்னு சொன்னால், அப்போ நம்மளை மாதிரி தான் அவரும் யோசிக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு அவருக்கு பெரிய யோசிக்கலையே, அப்போ நம்மளும் இவரை மாதிரி ஆக முடியும் போலே, அப்போ நம்மளும் ஐஏஎம் போகலாம், நம்மளும் ஐபிஎஸ் ஆகலாம், நம்மளும் வந்து ஒரு தமிழ்நாட்டோட தலைவர் ஆகலாம், அப்போ அந்த தகுதியை நம்ம குறுகிய காலத்தில் வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து அந்த பதில். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அந்த கேம்பஸ் விட்டுட்டு வெளியே வரும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு வந்து பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி, உடஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க தலைவர் வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுறது வந்து என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், என் கூட பேசுங்க, எங்கள் கேள்விகளை வந்து உங்களோட எதிர்கொள்ள முடியுமாங்கிறதான் வந்து, எதிர்கொள்ள முடியுமா, இல்லாட்டி சகஜமாக எங்களோட பேச முடியுமா, எங்கள் பிரச்சனையை கேட்க முடியுமா, அதுக்கு பதில் சொல்ல முடியுமா, ஒரு 2 மணி நேரம் உங்களால் எங்களுடைய கேள்விகளை வந்து தாங்க முடியுமா, அதை ஃபேஸ் பண்ண முடியுமாங்கிறத இளைஞர்களோட தேவையாக இருக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன். ஆனால் அதை வந்து சர்வே பண்ணணுன்னு சொன்னால், அப்படி ஒரு க்ரௌடுக்குள்ளே 2 மணி நேரம் இளைஞர்கள் கேள்வி கேட்டு நீங்கள் வெளிப்படையாக பேச முடியும்னு சொன்னால், நீங்கள் 100% அத்தன்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த கேம்பஸில் 800 இளைஞர்களோட ஸ்டூடெண்ட்ஸோட நான் பண்ணதோட என்னுடைய அனுபவம்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. இந்த ஆர்டிக்கலில் நான் ஸ்பெஷலாக பார்க்குறதுன்னு சொன்னால், இது வந்து கொஞ்சம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம யூடியூப்பில் எல்லா வீடியோஸ்லாம் பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் மேடையில் ஏறி பேசுகிறது மட்டும்தான் ரெக்கார்டே ஆகிருக்கும், அது நம்ம பார்க்குறோம். ஆனால் மேடையில் இல்லாமல் என்ன கான்வர்சேஷன் நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுங்கிறது பொதுவாக தெரிகிறது இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ், அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து எழுத்து வடிவத்தில் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது ஆக்சுவலி பெஸ்ட் ஐடியா, சூப்பர்ப் ஐடியா. இப்போ கன்யூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நானும் உங்களுக்கு அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அடுத்தது வந்து அவங்களோட வி தி லீடர் ஃபவுண்டேஷன், அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக எத்தனை பேருக்கு பெனிஃபிஷரி நம்ம டச் பண்ணோம், எத்தனை லொக்கேஷனில் நடந்தது, என்னென்ன வேலைகள் பண்ணோம் அப்படின்லாம் வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. அதில் பர்டிகுலர் 2 ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க போல வி தி லீடர் ஃபவுண்டேஷனில். ஒன்று வந்து தலைவா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லீடர் தானே. ஸோ தலைவா ப்ராஜெக்ட்டில் அவங்க வந்து மென்டார்ஷிப்பு, கிளாஸ் ரூமில் பாடம் எடுக்கிறது, இல்லாட்டி வந்து கைடு, இந்த மாதிரியான ரோல்ஸை கிராம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம். அதில் நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க மென்டராக இருக்கிறவங்க, இல்லாட்டி கைடாக இருக்கிறவங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி அவங்கள வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க போல். நீங்கள் அந்த வெப்சைட்லேயே பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸு. நான் அந்த நியூஸ் லெட்டருக்குள்ளே ஒரு சின்ன ஹைலைட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து விவசாய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க போல், அதாவது இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ். அந்த விவசாயத்தில் வந்து 2 டே இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க, 1 டே இன்டர்ன்ஷிப்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் 100கணக்கான பேரை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஐஐடி மெட்ராஸோட ஒரு டைப் போல், வி தி லீடர் ஃபவுண்டேஷனும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து இந்த வேலை பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொன்று முக்கியமாக பார்த்தது என்னென்னா, உமன் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமும் ஒன்று பண்ணியிருக்காங்க போல். அது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதாவது பரவாயில்லையே, யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நியூஸ் லெட்டரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் போய் பாருங்கள். அப்புறம் 2026 நியூ இயர் விஷஸ் நம்ம வந்து அடுத்த நாள் தான் பார்க்குறோங்கிறது 2வது ஜனவரி சொல்கிறேன். தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டு தமிழக மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக அமையவும், மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி பாதையில் தமிழகம் செல்லும் மாற்றத்திற்கான ஆண்டாக அமையவும் வாழ்த்துக்கள். மக்களுக்கான நேர்மையான அரசியலுடன் மக்களின் குரலாக தொடர்ந்து பயணிப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் தான் இன்னையோட அனாமலை டுடே. உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு போஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.